5000 பேர் ஒண்ணு சேர்ந்து இவரை சும்மா விடாதீங்க, இவரோட உயிரை சீக்கிரமா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி சேர பண்ணிட்டே இருந்தாங்க. இவரோட உயிரை தூக்கு போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் மொத்த நாடுமே சேர்ந்து கொண்டாடுறாங்க. யார் இவரு, எதுக்காக இவரை தூக்குல போடணும், டீட்டெயிலா சொல்றேன். 1938ல ஹிட்லர் என்ன பண்றாரு, இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ் கூட சேர்ந்து முனிக் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா இந்த செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்ற ஒரு நாட்டை கைப்பற்றி ஜெர்மனி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனுடைய ஹிட்லர் டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த நாசி பணியிடனால இந்த நாட்டுக்குள்ள வந்து பயங்கரமான அட்ராசிட்டி எல்லாம் பண்றாங்க. இந்த செக்கோஸ்லோவாக்கியா மக்கள்லாம் வந்து இந்த ஆக்கிரமிப்பை ஏத்துக்கவே முடியல. ஒரு 4 வருஷம் பயங்கரமா ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாசி படையினருடைய மிக உயர்ந்த டாப் அபிஷியலா இருந்த ரெய்னார்ட் ஹெய்ட்ரிச் அப்படின்ற ஒரு நபரை கொலை செஞ்சிருக்காங்க. அவர் யாருன்னா நாசி படையோடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆபீசரா இருந்தது மட்டும் இல்லாம ஹிட்லருக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்காரு. நம்ம மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு, அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வேற போட்டு தள்ளிட்டதுனால இந்த நாட்டை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா ரைட்டா தான் இருந்த கால் ஹெர்மன் பிராங்க் அப்படின்ற அந்த நபரை இந்த நாட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அனுப்பிச்சு யாராவது நாசி படையினரை எதிர்த்தாங்க அப்படின்னா ஆண்களா இருந்தா அவங்க அதே இடத்துல கொலை செஞ்சிருவாரு. அவங்களுடைய மனைவிய டார்ச்சர் கேம்ப்ல கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணுவாரு. அவங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்க பசங்களை குழந்தைங்களுமே அதே இடத்துல இவர் கொலை செஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நபரா அந்த நாட்டுல இருந்துட்டு வந்துட்டே இருக்காரு. 1945ல ஜெர்மனி வேர்ல்டு வார் போல தோத்து போயிடுறாங்க. ஜெர்மனியோட பவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. 1946ல இந்த செக்கோஸ்லோவாக்கியா இந்த நாடு இந்த மக்கள் மத்தியிலே கிடைக்குது. கிடைக்கிறப்ப இந்த நபரை கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த நபரை கேப்சர் பண்ணி பொதுமக்கள்லாம் ஒண்ணு கூடுற இந்த இடத்துல 5000 பேர் ஒண்ணு கூடுறாங்க. ஒண்ணு கூடுனது மட்டும் இல்லாம நீ தானடா எங்க நாட்டு மக்களை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாடுமே இவரை தூக்குல போட்டத ஒரு செலிப்ரேஷன் டேயாவே கொண்டாடினாங்க.